கைஸ், இன்னைக்கு பழனி பாத யாத்திரையில டே 3. நாங்க காவடிக்கு பூஜை எல்லாம் போட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம புலவடி டு மடத்துக்குளம் டோட்டலா 30 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். காவடி எங்களுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேல நடந்த அளவுக்கு இப்ப நடக்க முடியலங்க. கால் லைட்டா வலிச்சிச்சுங்க. எல்லாரும் முன்னாடி பாதி பேர் பின்னாடி பாதி பேர் போயிட்டாங்க. நாங்க 3 பேர் மட்டும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நாங்க நடந்து போன வழி கொஞ்சம் இருட்டு தாங்க இருந்துச்சு. நாங்க போற வழியில எங்களை கரெக்டா இவங்க தாங்க வழி நடத்தி கூப்பிட்டு போவாங்க. நாங்க நடந்து போற வழியில டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மறுபடியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க முதல் நாள் சௌரிபாளையம் டு செஞ்சேரி மலை 40 கிலோமீட்டர், செஞ்சேரி மலை டு புலவடி 20 கிலோமீட்டர், இப்ப புலவடி டு மடத்துக்குளம் 30 கிலோமீட்டர், டோட்டலா 90 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டேங்க. மடத்துக்குளம் போற வழியில நைட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு போலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு நாங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இப்ப நாங்க துங்காவிலிருந்து மடத்துக்குளம் 8 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணுங்க. நாங்க காவடி கூட ஒன்னா போலான்னு பார்த்தோங்க. ஆனா காவடி எங்களுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. காவடி கூட போனா சீக்கிரமா போயிடலாங்க. அதுவும் இல்லாம தூரமே தெரியாதுங்க. நாங்க நடக்க விடிஞ்சிருச்சுங்க. நாங்க மடத்துக்குளத்துக்கு கிட்ட நெருங்கிட்டோங்க. இந்த 5 கிலோமீட்டர் ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மடத்துக்குளத்துக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தாங்க. அதனால நாங்க சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. எங்களுக்கு போற வழியில ஒரு பாட்டி பிஸ்கட் வாங்கி தந்தாங்க. அதை சாப்பிட்டே மண்டபத்துக்கிட்ட வந்துட்டாங்க. மண்டபத்துக்கு பின்னாடி குளிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க கிளம்பிட்டாங்க. அடிக்கிற வெயில் தாங்க முடியாம குளிக்கிறதுக்கு சீக்கிரமா கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு மறுபடியும் மண்டபத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் சாயந்தரம் நடக்க ஆரம்பிப்பாங்க. அது டே 4ல பாக்கலாங்க. ஓகே, பை கைஸ்.